அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயரத்தை சார்ந்தது. வாழ்க்கையில் எல்லாருமே ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்லணும்னு ஆசைப்படுற இந்த காலத்தில் உயரத்தை பார்த்தாலே பயம். ஆமாங்க, உயரமான ஒரு இடத்தையோ ஒரு பில்டிங்கோ இல்லை உயரமான ஒரு மலையையோ அது மேலே ஏறி நிற்கிறது, இல்லைனா அங்கேருந்து பார்க்குறது, இது சம்பந்தமாக வரக்கூடிய பயத்தினுடைய பேர் தான் ஆக்ரோஃபோபியா. அந்த ஆக்ரோஃபோபியாவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆக்ரோஃபோபியா மற்ற ஃபோபியா மாதிரி தான். இந்த உயரம் சார்ந்த பயத்தில் பாத்மோஃபோபியா, கிளைமக்கோஃபோபியா, ஏரோஃபோபியா இதுவும் உயரம் சார்ந்த ஒரு பய வகை சார்ந்தது தான். பாத்மோஃபோபியா அப்படின்னா ஒரு ஏணி படிக்கட்டில் ஏறும்பொழுது, இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய படிக்கட்டோ இல்லை ஒரு பில்டிங்கினுடைய படிக்கட்டில் நம்ம ஏறும் பொழுது வரக்கூடிய பயம் பாத்மோஃபோபியா. கிளைமக்கோஃபோபியா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏறவே இல்லை, ஆனால் ஏற போகிறோமே அப்படின்ற துவக்கம், அந்த ஏற போகிறோம் அப்படின்ற எண்ணம், அந்த துவக்கம், அந்த நிலையிலேயே நமக்கு பயம் வரக்கூடியது தான் இந்த கிளைமக்கோஃபோபியா. கிளைம்பிங் ஃபியர், அதாவது கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஃபியர் கிளைமக்கோஃபோபியா. ஏரோஃபோபியா, நிறைய பேர் ஏரோப்ளைனில் போயிட்டு வர்றதுக்கு ஆசைப்படுவோம். நிறைய பேருக்கு ஏரோப்ளைனில் போகணுன்னாலே பயமாக இருக்கும், ஏன்னா அது உயரமாக பறக்குது. ஸோ ஏரோப்ளைன்லேயோ இல்லைன்னா ஒரு ஏர் பலூன்லேயோ மேலே ஆகாயத்தில் பறந்து செல்லும் பொழுது அவங்களுக்கு வரக்கூடிய பயம் ஏரோஃபோபியா. இந்த ஆக்ரோஃபோபியாவில் சிம்டம்ஸ், அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 வகைப்படுது. ஒன்று எமோஷ்னல் சிம்டம், ரெண்டாவது ஃபிசிக்கல் சிம்டம். எமோஷ்னல் சிம்டம், இந்த பயம் உண்டாகும் பொழுது ஒரு பதட்ட நிலைக்கு போயிடுவாங்க. மனம் தெளிவாக இருக்காது, மனசில் ஒரு தைரியம் இல்லாமல் ஒரு பேனிக் சுச்சுவேஷனுக்கு போயிடுவாங்க. அது எமோஷ்னல் சிம்டம். ஃபிசிக்கல் சிம்டம், நிறைய பேர் நம்ம வழக்கமாக போகிற ஹைட்டை விட இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏறி பார்த்தோம்னா நமக்கு சில டைமில் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். வியர்த்து கொட்டிடும், ஷிவரிங், ஷேக்கிங், கை கால்கள்லாம் உதறும், நடுக்கமாயிடும். நெஞ்சம் நம்ம ஹார்ட் பீட் ரொம்ப அப்நார்மலாக இர்ரெகுலராக துடிக்க ஆரம்பிச்சு ரொம்ப பதட்டமாக நம்ம உணருவோம். ஸோ இதனுடைய சிம்டம், ஃபிசிக்கல் சிம்டம் பார்த்திங்கன்னா வியர்த்து கொட்டிடும், நெஞ்சு ரொம்ப பதப்பதப்பாக இருக்கும், ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கும், கை கால் உடம்பு எல்லாமே நடுக்கமாக இருக்கும். ஸோ எமோஷ்னல் சிம்டம், ஃபிசிக்கல் சிம்டம். இந்த ஆக்ரோஃபோபியானுடைய ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற ஃபோபியாவில் இருக்கிற மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர் இதுலேயும் இருக்குது. முக்கியமாக இந்த மாதிரி இந்த பதட்டம், ஃபிசிக்கல் சிம்டம், எமோஷ்னல் சிம்டம் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்பொழுது தரையில் இருந்தால் பிரச்சனை இல்லை, பாதி தூரம் ஏறிட்டோம், இல்லைன்னா ரொம்ப உச்சமான உயரத்துக்கே போயிட்டோம், அங்கேருந்து கீழே குனிஞ்சு பார்க்கும்போது இந்த கை கால் நடுக்கம், எதையுமே ஹோல்ட் பண்ண முடியல, நெஞ்சு பதக்குது, வேர்த்து கொட்டுது, கையெல்லாம் வேர்த்துது, உள்ளங்கையெல்லாம், நீங்கள் எதையும் ஹோல்டு பண்ணி திரும்பி இறங்க முடியலன்னும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்கேஸ் ஸ்லிப் ஆச்சு, விழுந்துட்டோம், இது மாதிரின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த ஆக்ரோஃபோபியாவில் ஒரு மொமெண்ட் ஒன்று இருக்குது, தட் இஸ் கால் வெர்டிகோ மொமெண்ட்னு. டிசினஸ், தலை சுற்றுதல், மயக்கம் வந்துடும். இந்த மாதிரி வெர்டிகோ மொமெண்ட்டும் ஆக்ரோஃபோபியாவில் வர வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஃபிசிக்கல் சிம்டம், எமோஷ்னல் சிம்டம் கூட வெர்டிகோ மொமெண்ட் சேர்ந்ததுன்னா நீங்கள் அங்கே நின்றுட்டுருக்க உயரத்துலேருந்து கீழே விழுந்தீங்கன்னா உயிருக்கு ஆபத்து, உடல் உறுப்புகளுக்கு ஆபத்து, கை கால் முறியலாம். ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்னும் பொழுது இதில் கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாம்.
அப்போ இந்த ஆக்ரோஃபோபியாவுக்கு ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும்ல. சிம்டம் இருக்குது, ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. அப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கணும்ல? கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு சைக்கோதெரப்பி. சைக்கோதெரப்பியில் சிபிடின்னு சொல்லுவாங்க, காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி. ஸோ சைக்கலாஜிக்கலாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த ஆக்ரோஃபோபியாவிலேருந்து உங்களுக்கு ஒரு ரெமெடி கொடுத்து உங்களை ரிலாக்ஸேட் பண்ணுறது சைக்கோதெரப்பி. எக்ஸ்போஷர். இப்போ ஒரு பயம், அந்த பயத்தை உங்களுக்கு படிப்படியாக சின்ன ஒரு மேடு, சின்னதான ஒரு உயரம், அதிலிருந்து போய் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அதில் வரக்கூடிய அந்த பயத்துலேருந்து நீங்கள் விடுதலை ஆகிறீங்க. அதை விட அப்புறம் அடுத்த உயரம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்டிஸ். ஒரே நாளில் 300 அடி 400 அடி உயரம் போகிறதுக்கு பதிலாக ஒரு 30 அடி 40 அடி இந்த மாதிரி உயரங்களை நீங்கள் கணக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஃபியர்லேருந்து வெளியில் வரலாம். அடுத்து மெடிகேஷன். ரொம்ப பதட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது, கேட்காது. நீங்கள் சொல்கிறத கேட்குற நிலையில் அவங்களால இருக்க முடியாது. ஏன்னா ஒரு பயம் அதிகமான அளவில் அவங்கள ஆட்கொண்டு இருக்கும்பொழுது அவங்களுக்கு அது கேட்காது. ஸோ மைல்டு செடேட்டிவ்ஸ் கொடுப்பாங்க. சும்மா கொஞ்சமாக ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு போகிற மாதிரி, இல்லை தூங்குகிற நிலைக்கு கொண்டு போகிற மாதிரி மெடிகேஷன் கொடுப்பாங்க. இது ஒரு ஷார்ட் டேர்ம் தான். அது நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பயத்திலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடுவாங்க. ஒரு சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட் நார்மலாக அவங்கள ஈஸ் அவுட் பண்ணிடும். அடுத்து இது ரொம்ப நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட், யோகா. நீங்கள் நல்ல ஒரு யோகா பண்ணிங்கன்னா இந்த ஆக்ரோஃபோபியாவிலேருந்து நீங்கள் இந்த பேலன்சிங் கற்றுக்கலாம். உங்கள் பாடி போஸ்டர் நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதை கற்றுக்கலாம். பதட்டத்திலேருந்து நீங்கள் வெளியில் வர விஷயங்களை நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ யோகா பண்ணும்பொழுது யூ வில் கெட் ரிலாக்ஸ்ட். தென் டீப் ப்ரீத்திங். பதட்டம், பயம், இது மாதிரி வரக்கூடிய கோபம், இந்த மாதிரி எமோஷன்ஸ் வரும்பொழுது நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா டீப் ப்ரீத்திங். ஒரு நல்ல ஒரு ஆழ்ந்த சுவாசம், நல்ல மூச்சு இழுத்து விடுங்க. நீங்கள் ஈஸியாக ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. ஸோ டீப் ப்ரீத்திங் பண்ணாலும் நீங்கள் ஆக்ரோஃபோபியா அந்த ஒரு பதட்டத்திலேருந்து வெளியில் வரலாம். முக்கியமாக மெடிடேஷன், தியானம். இந்த தியானம் எல்லாத்துக்குமே மிக நல்லது. மார்ஷியல் ஆர்ட்டில் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலுமே தே டூ மெடிடேஷன். அவங்க எல்லா கலையும் கற்றுருக்கலாம், எப்பேற்பட்ட சண்டையும் போட தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அவங்க மனசு ஒருநிலைப்பட்டு அமைதியாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபைட் பண்ண முடியும். ஸோ மெடிடேஷன் இஸ் மஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாருக்குமே மெடிடேஷன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இது போன்ற ரெமிடிஸ், ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆக்ரோஃபோபியாவிலேருந்து ஈஸியாக நம்ம வெளியில் வரலாம். இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.